பெற்ற வாக்குகள் 10,688 வாக்குகள் வரைக்கும் வந்திருக்கு. துறைமுக ஏரியா 614 வாக்கு வித்தியாசத்துல முன்னிலை இருக்கிறாப்ல சேகர் பாபு. மாப்பா சுப்பிரமணியம் இது வரைக்கும் 18,446 வாக்குகள் பின்னடைவில் நிக்கிறாப்ல. 14,667 வாக்கு வித்தியாசம் தாண்டி போயிடுச்சு. சைதாப்பேட்டை பெரியசாமி பெற்ற வாக்குகள் 8,919 வாக்கு முன்னிலை இருக்கிறாப்ல. ஆத்தூர்ல 2,235 வாக்கு வித்தியாசத்துல இருக்காப்ல. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2,000 வாக்கு வித்தியாசம். ஏவா வேலு 30,000 வாக்கு வாங்கி இருக்கிறாப்ல. பின்னாடி நிக்கிறாப்ல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? பின்னல் திருவண்ணாமலை 3,000 வாக்கு டிஃபரன்ஸ். ஓட்டு பிரியுது. ஓ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூர் 14,000 கிட்டத்தட்ட 14,000 ஓட்டு முன்னிலையில் இருக்கிறாப்ல. 2,500 ஓட்டு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் 28,849 வாக்கு இருக்கிறாப்ல. பின்னாடி எவ்வளவு? 19,700 வாக்குகள். காங்கிரஸ் கட்சி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பாருங்க. விஜய பிரபாகர் 21,968 வாக்குகள். பின்னடைவு எவ்வளவு வித்தியாசத்துல? 1,500 வாக்கு வித்தியாசத்துல விருதுநகர்ல. முன்னிலை இருந்தாப்ல, இப்ப பின்னாடி நிற்கிறாப்ல. தங்கம் தென்னரசு முன்னிலை எவ்வளவு? 21 வாக்கு, இப்ப 21,500 வாக்கு ஜெயிச்சிருக்கிறாப்ல. திருச்சூழி 1000 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல. அன்பில் மகேஷ் 17,300 வாக்குல இருக்கிறாப்ல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? திருவெரும்பூர்ல 871 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல. பின்னடைவு. சென்னை எல்லா ஏரியாலுமே டிவிக்கே தான். எவ்வளவு வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 6,000, 14,000, 9,000, 6,000, 10,000, 15,000 இப்படிதான் போகுது. நம்ம என்ன சொன்னோம்? டிவிக்கு சென்னை திமுக கோட்டைன்னோம். இப்ப மணி 12, 1, 2, 2:30 இதுக்குள்ள 3க்குள்ள அதுக்குள்ள தெரிஞ்சிடும். செங்கோட்டையன் 25,311 வாக்கு முன்னிலை இருக்கிறாப்ல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 5,000 வாக்கு டிஃபரன்ஸ், 5,500 வாக்கு டிஃபரன்ஸ். கோபிச்செட்டிப்பாளையத்துல புசியானந்த் டி நகர் 21,100 வாக்குல இருக்கிறாப்ல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 6,300 கிட்டத்தட்ட 6,500 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல டி நகர்ல. தங்கமணி அதிமுக 12,398 வாக்கு வித்தியாசம் பின்னடைவில் இருக்கிறாப்ல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? குமாரபாளையத்துல 2,380 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல. கேபி அன்பழகன் அதிமுக 23,000 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல. இது வரைக்கும் ஓட்டு வாங்கி இருக்கிறாப்ல. பின்னடைவு எவ்வளவு? முன்னிலை இருக்கிறாப்ல. டிஃபரன்ஸ் 8,000 வாக்கு. ராஜேந்திர பாலாஜி 21,500 வாக்கு பின்னடைவு. சிவகாசியில வித்தியாசம் 2,370 வாக்கு வித்தியாசத்துல பின்னடைவில் இருக்கிறாப்ல. ஜெயக்குமார் ராயபுரம் 5,780 வாக்கு தான் வாங்கியிருக்கிறாப்ல. பின்னடைவு டிஃபரன்ஸ் 6,000 வாக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. வாங்கியிருக்கிறது வரைக்கும் 5,754 வாக்கு தான். சௌமியா அன்புமணி ஒய்ஃப் 27,213 வாக்கு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. முன்னிலை இருக்கிறாங்க. வித்தியாசம் 8,000 வாக்கு. எங்க? தர்மபுரியில. விஜி ராஜேந்திரன் பெற்ற வாக்குல 21,110 வாக்கு பின்னடைவு. திருவள்ளூர் மாவட்டம் வித்தியாசம் 1,600 வாக்கு டிஃபரன்ஸ். திருவள்ளூர் ஏரியா. எஸ்பி வேலுமணி 27,260 வாக்கு முன்னிலை இருக்கிறாப்ல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? தொண்டாமுத்தூர்ல எவ்வளவு? 11,000 வாக்கு டிஃபரன்ஸ். இது அவ்வளவுதான். இது மேலே ஏறிட்டே தான் போகுது. இறங்கினா ஏதாவது மார்ஜின்ல இறங்க வாய்ப்பு இருக்கு. கே நேரு திருச்சி 58,933 வாக்கு முன்னிலை. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 4,500 வாக்கு டிஃபரன்ஸ். எங்க? திருச்சி மேற்குல. உடுமலை ராதாகிருஷ்ணன் 16,281 வாக்கு அதிமுக பின்னடைவு. எத்தனை வாக்குல? வெறும் 144 வாக்கு. 150 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல. இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இது சி சண்முகம் அதிமுக 39,053 வாக்கு முன்னிலை. எத்தனை டிஃபரன்ஸ்? 19,134 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல மயிலத்துல. சி பாஸ்கர் அதிமுக பெற்ற 30,000 வாக்கு கிட்ட முன்னிலை இருக்கிறாங்க. யாரு? ஈரானி மலையில 15,000 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்ல. பிரேமலதா 15,000 வாக்கு இப்ப வாங்கியிருக்கிறாங்க. பின்னடைவு 939. யார் டஃப் கொடுக்குறா டிவிக்கு? விருதாச்சலத்துல. இப்ப சொல்லுங்க. பிஜேபி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். 12,000 தாண்டி போயிட்டு 15,000 தாண்டி போயிட்டு. எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்னன்னா, இப்ப பிஜேபி எங்கேயுமே பெருசா லீட் எடுக்கல. மோஸ்ட்லி அவங்க 27 லாஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பட் அந்த ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த சினாரியோல அவங்க பிஜேபி விட்டு அவங்க வெளியே வரதுக்கான சான்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? யாரு? பிஜேபி காங்கிரஸ் ஏடிஎம்கே வந்து பிஜேபி அலையன்ஸ் விட்டு வெளியே வரதுக்கான சான்ஸ். நான் ஒரு உண்மை ஃபேக்ட் நான் சொல்லுவேன். நான் போன தடவை நான் எலெக்ஷன்ல இந்த ஓட்டிங்க்கு முன்னாடி நான் சொன்னேன். அந்த பழைய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அதிமுகல இருக்கிற பழைய அமைச்சர்கள், அவங்களை எடுத்துட்டு புது கேண்டிடேட் அமைச்சர்கள் நீங்க போட்டீங்கன்னா, இதைத்தான் அந்த அம்மா போட்டுச்சு கேண்டிடேட் சாலிட அடிக்கும். அங்க சின்னத்துக்கு தான் மேட்ரு. புது பிளேட்டை மேலே ஏத்து, பழைய பிளேட்டை கீழே இருக்கு. இதான் கான்செப்ட். பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறனால இப்ப பிஜேபிக்கு 27 தொகுதி கொடுத்தீங்க. அவங்க எத்தனை தொகுதியில முன்னிலை நிக்கிறாங்க?
அதுதான் ப்ரோ அவங்க 27 தாவகாக்கு தோக்குற 10 தொகுதி, நிலைமையில தான் சரி இருக்காங்க. தேமுதிகக்கு 10 தொகுதி கொடுத்தீங்க. அவங்க எத்தனை இடத்துல முன்னிலை நிக்கிறாங்க? பிரேமலதா விஜயகாந்தோட பையன் 2 பேர் தான் முன்னிலை. மிச்சம் இருக்கிற 8 சீட்டு என்னாச்சு? போயிருச்சு. ஏதாவது இல்ல முன்னிலை ப்ரோ ஏதோ பின்னால ஏதாவது ஒண்ணு வருதா பாருங்க. 8 சீட்டு. என் அப்ப அவங்களோட கேள்வி உங்களுக்கு கெப்பாசிட்டி சரியா 2 சீட்டு. புரியலன்னு நினைக்கிறேன். அடுத்த எலெக்ஷனுக்கு தேமுதிகக்கு 2 சீட்டு தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 3 சீட்டு தான் கொடுப்பாங்க. இல்ல ப்ரோ, என் கேள்வியே உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப பிஜேபி வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்னா அவங்கள அந்த அலையன்ஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இவனுங்க விஜய் கிட்ட போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குதுல்ல, அதை பத்தி நான் கேட்கறேன். அவங்க சீட்டே ஒண்ணு கூட ஜெயிக்கல, சோ அவங்க அதை ஈஸியா வெளியே வந்துடலாம் தானே அந்த அலையன்ஸ் விட்டு ஏடிஎம்கே. இல்ல 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 ஏங்க, ராஜ்யசபா சீட்டு வந்து மச்சனுக்கு கொடுத்துருக்காங்க. தேமுதிகலாம் திமுக கூட்டணியில இருந்து வெளில வராது இந்த எலெக்ஷனுக்கு. புரியுதா உங்களுக்கு? ராஜ்யசபா சீட்டு அங்க கொடுத்தாச்சு. யாரு? விஜயகாந்த் மச்சானுக்கு. இங்க பாருங்க, இங்க 2 சீட்டு 3 சீட்லாம் மார்ஜின்லாம் இங்க ஆட்சி அமைக்க முடியாது. இங்க மேஜர் டிஃபரன்ஸ் 20-30 கிட்ட போகுது. அதிமுக ஒண்ணு பெரும்பான்மை கையில வச்சிருக்கணும், இல்லைன்னா திமுக பெரும்பான்மை கையில வச்சிருக்கணும். நான் அப்பவே சொன்னேன், இங்க வந்து தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்தது எல்லாருமே சொன்னாங்க அதிகம் அதிகம்னாங்க. விடுதலை சிறுத்தைக்கு கொடுத்துருக்கணும். ஆனா விடுதலை சிறுத்தைக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? 8. எத்தனை இடத்துல முன்னிலை நிக்கிறாங்க? 2. கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு. பண்ணது யாரு? ஆளூர் ஷானவாஸ். இப்ப எங்க தொகுதியிலேயே திருச்செங்கோட்டுல தான் திமுக 3வது இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கெல்லாம் அவ்வளவு உட்கட்சி அண்ணா பூசல். அறிவாலயத்துல வந்து பிளாஷ் நியூஸ் திமுகவோட அண்ணா அறிவாலயத்துல பந்தல் போட்டு எல்இடி திரையரங்கெல்லாம் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்களாப்பா. அவங்களே முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்கு. ஒருத்தனை டேக் பண்ணி சொல்றான், விஜய் ஃபேன்ஸ் டு கபிலன். நான் மருந்து குடிச்சு சாவணுமா? ஜித்து நான் கேட்ட சாப்பிடும், நீ கேட்ட சாப்பிடும். இல்ல, இப்ப அவனுக்கு இப்ப என்ன பண்றானுங்கன்னா, கபிலனுக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னா சரிடா. இருங்க எடப்பாடியார் லீட் எடுப்பாரு பாருங்க. இல்ல, எடப்பாடியார் அண்ணா என்ன சொன்னாரு? சும்மா தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கேன்னு. இப்போ உனக்கு டப்பு கொடுக்குற யாரு? அதிமுக. எடப்பாடியார் லீட் எடுக்கிறாரு பாருங்க. இதுல என்னன்னா எல்லா ப்ரெடிக்ஷன்லயுமே ஏடிஎம்கேக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்தாங்க, அது கரெக்டா வந்துருச்சு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் தேர்டும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. யாரெல்லாம் எந்தெந்த கட்சிலாம் நீங்க பேக்கப் பண்ணீங்களோ டிவிகேக்கு, அவங்க எல்லாரும் ஓட்டும் பிரியுது. அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா? பிஜேபி அண்ணாமலையை வச்சு போய் ஹெமா மாலினி குரூப் கிட்ட போய் உட்காந்து டிரான்ஸ்லேட்டா பண்றீங்க? வாங்கிக்க. இல்ல பிஜேபி குரூப் எல்லாமே டிவிகே தான் கபிலன் போட்டிருக்காங்க. அவங்க யாரும் ஏடிஎம்கேக்கு போடவே இல்லை. பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருந்தா அப்ப போன தொகுதியில அவங்க 10 தொகுதி ஜெயிச்சிருக்கணும்ல. அந்த அளவுக்கு இருக்கிற கொஞ்சமுமே அவங்களுக்கு போடல. அவங்க ஃபுல்லா டிவிகே தான் போடுறாங்க இந்த வாட்டி. இங்க நான் மறுபடியும் சொல்றேன் ஜிப்சி, அதிமுக ஓட்டு திமுக ஓட்டும் சரிசமமா பிரிஞ்சிருக்கு. நாம் தமிழ் கட்சி ஓட்டும் பிரிஞ்சிருக்கு. இதுல இருந்து பிரிச்சு தான் இப்ப அவங்க கையில வச்சிருக்கிறான். அது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்துல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல தெரிஞ்சிடும். அதிமுக 61 தொகுதியில முன்னிலை நிக்குது. பாஜக 26 இடத்துல போட்டிட்டு 3 தொகுதியில இப்ப முன்னிலை நிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 8 தொகுதி, விடுதலை சிறுத்தை ஒரே ஒரு தொகுதி, அதுவும் ஏன் தொகுதி. 8 தொகுதியில போட்டிட்டு ஒரே தொகுதியில நிக்குது, ஒரே தொகுதியில தான் முன்னிலை, அதுவும் ஏன் தொகுதி. அதுவும் எவ்வளவு? 1500-2000 வாக்கு வித்தியாசத்துல, தனி தொகுதி இத்தனைக்கும். நான் அதுக்கு தான் திட்டினேன், முருகமாறனை எதுக்கடா தூக்கி அங்க பக்கம் போட்டீங்க? முருகமாறனை தூக்கி இங்க போடுங்க. இல்ல உங்க தொகுதியிலயும் அவரை போட்டு கடைசியில மாத்தினாங்கல்ல, இவரெல்லாம் போட்டாருங்க. ஆக்சுவலா இவரு நின்று இருந்தாருன்னா இந்நேரம் ரிசல்ட்டே முடிஞ்சிருக்கும் என் தொகுதியில. அதுதான் இங்க பல்லாவரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆளுங்க, அங்க போய் தேமுதிக. என் தொகுதியில சாம்பிளுக்கு சொல்றேன், என் தொகுதியில போட்டியிடாத கட்சி வேல்முருகன் கட்சி எல்லாம் வந்து போட்டியிடுது. ஓட்டு பிரிக்கிறதுக்கு கடைசி நேரத்துல திருமாவளவன் பேக் அடிச்சாப்புல. ஆனா பானை சின்னம் தான் இங்க பானை சின்னம் மட்டும் தான் ஓட்டு விட. நான் சொன்னல இங்க மாம்பழம் ஜெயிக்க, நான் அப்பயே சொன்னேன், கேட்டனா சொன்னா? யார் லீடிங்ல இருக்கிறது? விடுதலை சிறுத்தை தான் நிக்குது, திமுக கூட்டணி ஒரே சீட் இங்க. நான் தான் சொன்னால, இது வந்து ஏங்க அவங்க மனநல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன, இவங்களா ஒரு முடிவு பண்ணி இவங்களா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிறாங்க. கிரவுண்ட் ஒர்க் நான் பார்த்தேன் ஜிப்சி, சில இடத்துல அதிகமா ஒர்க் பண்ணது இந்த, நான் தான் சொன்னல, நான் அப்பையில இருந்து சொன்னல, 2 கட்சி தாங்க அதிகமா கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதை பார்க்க முடியுது. வெளில பெருசா மீதி எல்லாம் வண்டி மட்டும் தாங்க சுத்துது எம்டியா அப்படின்னு நான் சொன்னேன்.
தந்தி டிவில 111 கொடுத்துருக்கான் இப்ப. யாருக்கு? டிவி கேக்கா? ஆமா, அவன் 117ங்களா? 117 118? 118. இன்னும் ஒரு 7 தான் தேவை. அதிமுக இருந்து அந்த பக்கம் தாவாங்க, அமைச்சர் பதவி எழுதி வச்சுங்க. இப்படியே போச்சுன்னா 12. எனக்கு என்னன்னா, அறிவாலயத்துல வந்து போட்ட பந்தல், எல்இடி பேனர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாம். ப்ரோ டிஎம்கே கான் கேஸ் ப்ரோ. அது வந்து 1 hour 1.5 மணி நேரம் முன்னாடியே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவன் மெஜாரிட்டியில வருவானா, மெஜாரிட்டி இல்லாம போகுமா, அது மட்டும் தான் இப்போ கொஸ்டின். மெஜாரிட்டிலாம் வராது. அதெல்லாம் எதுவும் நடக்கும். மெஜாரிட்டி இல்ல மெஜாரிட்டி அதிமுக இல்லாம நான் ஓப்பனா சொல்லுவேன். அதிகபட்சம் 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக இல்லாம இங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சிலாம் யாராலையும் வைக்க முடியாது. ஒண்ணு இங்க அதிமுக ஆதரவோட நிக்கணும். இதான் ஒரே வழி. இது கூட்டணில இருந்து இந்த கட்சி நம்ம கூட வந்துரும், இந்த கட்சி நம்ம கூட கூட்டம் வந்துரும், அது நடக்காது. அமமுக 11 சீட்டு கொடுத்தீங்க, ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சு நிக்குது, முன்னிலை நிக்குது. பாட்டாளி கட்சி 6 தொகுதிக்கு வந்துருச்சு இப்ப. இல்ல கபிலம் ப்ரோ நல்லா மாத்தி குத்திட்டாளுங்க. ஆனா 1,31,00,000 பேருக்கு காசு கொடுக்கல, அதை நம்பிட்டு உட்கார்ந்து டிஎம்கே மாத்தி குத்திட்டாங்க. அதிருப்தி ஒண்ணு இருக்கு, கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கா? பாருங்க, வில்லிவாக்கத்துல திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் முட்டிட்டு நிக்குது. 3000 வாக்கு வித்தியாசம் தான். விருகம்பக்கத்துல டிவிகேக்கும் அதிமுக தான் முட்டி நிக்குது. நான் சொன்னேன்னா, இங்க திமுகவும் அதிமுகவும் டிவிகே கூட தான் முட்டி நிக்குது நிறைய இடத்துல. கோவை 14,000 வாக்கு. லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க ப்ரோ. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு முன்னிலை வந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச முன்னிலை மேல வருதுன்னா அதிமுக தாங்க மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அதிமுக வந்தாதான் ப்ரோ. டிஎம்கே வேலை மேல இனிமே வர முடியாது. அதுவும் அந்த ரெட்டலை கீழே சின்னம், போனாதான். அதுவும் ரெட்டலை சின்னம். அதுதான், அது இல்லைன்னா அதுவும் இல்லாம போயிருக்கும். ரெட்டலை சின்னம் இந்த தடவை டூ ஆர் டே சிச்சுவேஷன் எடப்பாடிக்கு. அதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சொச்சம் இருக்கிற நேரத்துல அதுதான் தெரிய போகுது. இன்னும் ஒரு 2:30 மணி நேரம், மணி 12 ஆக போகுது. 1 2 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச 2:30 முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பார்ப்போம். முன்னாடி நம்ம நேற்று சொல்லும் போது காலையில 10 மணிக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும்னா, இழுத்து அடிச்சு இப்ப 2:30 மணிக்கு 3 மணி வரைக்கும் இழுக்கும். உட்காந்து கரூர்ல காப்பாத்தி விட்டீங்களா? உட்காந்துங்க போங்க. ஆமா, எல்லா கட்சியும் சேர்ந்து காப்பாத்தி விட்டீங்க, உட்காந்துருங்க. சரி கபிலன் ப்ரோ, இப்ப இவன் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு 10 லட்சம் கோடி வேணும். என்ன பண்ண போறான்? அது மேல இவனுக்கு ஓட்டு போட்டாங்களா, அது அவனுக்கு தலையெழுத்து. ஏன் இப்ப அவனாலையும் தனியா பெரும்பாலும் கண்ணு முன்னாடி சுத்துவாங்களே பார்க்காம ஓடி போனா அதையே நியாயப்படுத்துறானுங்க. இவன் என்ன பண்ணாலும் அதை நியாயப்படுத்துவானுங்க. அவ்வளவுதான் மேட்ரு என்னன்னா, அவனாலையும் தனியா ஆட்சி அமைக்க முடியாது, இவங்களாலையும் தனியா ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா 2 பேரும் அதிமுகவும் டிவிக்கும் கூட்டணிக்கு தான் வந்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. இங்க ஓட்டு பிரிச்சு, இங்க ஓட்டு எல்லா தொகுதியிலும் சரிசமமா பிரிஞ்சிருக்கு, சரிசமமா பிரியுது. ஓப்பனா சொல்லணும், நாம் தமிழர் ஓட்டு மொத்தமா எல்லாத்தையும் வாஷ் அவுட் ஆயிருக்கு. ஒரு தொகுதி கூட இல்லை. இது வரைக்கும் 9.1% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க டிவிக்கு. அதிமுக 7.7% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 37,54,400 வாக்கு இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. டிவிக்கு 44 லட்சத்துக்கு வந்துருச்சு. நாம் தமிழர் 4 லட்சத்துக்கு வந்திருக்கு. 1% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சோஃபார் இது வரைக்கும். மதிமுக முன்னாடி ஒரு இடத்துல நிக்குது, அவங்களோட இது, அதுவும் திமுக சின்னத்துல. ஓகேவா, அவன் லீடிங்ல இருக்கிறாங்க. மேபி மதிமுக ஒரு தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறையில காங்கிரஸ் மாம்பழம் முன்னாடி நிக்குது. திமுக இது வரைக்கும் 8.9% ஓட்டு வாங்கியிருக்கு. இது வரைக்கும் 8.9% ஓட்டு வாங்கியிருக்கு. எத்தனை ஓட்டு நான் இப்ப சொல்றேன். தாவைக்கா 44,25,666 வாக்கு. நாம் தமிழர் 4,66,418 வாக்கு சோஃபார். இது வரைக்கும் 4 கோடி வாக்கு பதிவாயிருக்கு. திமுக 40,34,042 வாக்கு, 8.3% வாக்கு ஓட்டு பதிவாயிருக்கு. அதிமுக 7.7% ஓட்டு தான் பதிவாயிருக்கு. இப்ப பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, ஆனா முன்னிலை அதிகமா இருக்கா? இது வரைக்கும் எவ்வளவு ஆயிருக்கு? 4 கோடி ஆயிடுச்சு ஆல்ரெடி. 4 கோடி கிட்டத்தட்ட 5 கோடி வரப்போகுது. 5 கோடி தானே மொத்தமே போல இருக்கு. டோட்டலா அவ்வளவுதானே? 4 லட்சம், 44 லட்சம் ப்ரோ, 44 லட்சம் லட்சம். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். இப்ப முன்னிலை வந்து அதிமுக முன்னிலை இருக்கிற மாதிரி இருக்கா? அதிமுக முன்னிலை இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனா வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. திமுக பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனா வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு.
மாரிதாஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறான். டிவிகே வந்து 105 இடத்த புடிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 105 தயவு நாள் இல்ல, இல்லாமயே 100 அவங்களால ஆட்சி அமைக்க பிடிச்சினாலே முடியும். 100 பிடிச்சாச்சுனாலே நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும். வேற எங்க இருக்கு உங்களுக்கு சான்ஸ்? இல்ல அவன் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கிறான். 105 வந்துருச்சுன்னா அதிமுக திமுகவுடைய தயவு இல்லாம அவங்க ஆட்சி அமைக்க முடியும்னு அவன் ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறான். சரி, இப்ப பேச்சுவார்த்தை யார்? இவங்க 2 பேருக்கு நடுவுல மத்திய பேச்சுவார்த்தை யார் நடத்துவா சொல்லுங்க பாப்போம். அவன் என்ன போட்டிருக்கிறான்னா இல்லங்க, டிவிகே 105 இல்ல மாரிதாஸ் காங்கிரஸ். சொல்ற மாதிரியே கணக்குல வச்சுப்போம். நான் என்ன கேக்குறேன், இவங்க இல்லாம இவங்க பண்ண முடியாது, இவங்க இல்லாம இவங்களும் பண்ண முடியாது. இப்ப நடுவுல இவங்க 2 பேருக்கு நடுவுல பேச்சுவார்த்தை யார் வருவா? அது உண்மைதான். அட யார் வருவா சொல்லுங்க. யாரும் வரமாட்டாங்க, யாரும் இல்ல. என்னங்க நீங்க அதிமுகக்கும் தாவேகாக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைக்கு யார் வருவா? பிஜேபி. வாயில வர மாட்டேங்குது விஜயராஜ் ப்ரோ. அது ஏன் வரல வாயில? அதிமுகக்கும் தாவேகாக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைக்கு யார் வருவா? நடுவுல வந்து பிஜேபி தான் பேச்சுவார்த்தை. அப்புறம் சொல்ல வேண்டியது நான் கேக்குறேன்ல. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏடிஎம்கே டிஎம்கே கிட்ட அவனுக்கு பேச்சுவார்த்தைக்கே போக தேவையில்லைங்கிறேன். அவனுங்க இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவனுங்களை பிடிச்சி இழுத்தே அவனுங்க 105 தாண்டிட்டானுங்கன்னா அவனுக்கு இவனுங்களை வச்சே முடிச்சிருவானுங்கன்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் எத்தனை இடத்துல முன்னிலை இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே போய் பாருங்க தயவுசெய்து. நீங்களே 4 இடத்துல இருக்குதான் காங்கிரஸ். சொல்லுங்க. சரி, செல்வ பெருந்தகை 18,000 வாக்கு வித்தியாசத்துல பின்னடைவு. இல்ல நீங்க போறது லாஜிக்கா ஒரு கணக்கு போடுறீங்க. 105 வாங்கினா இவங்க எல்லாம் தேவையில்லைன்னு. ஆனா நடக்க போறது வேற. யாரு சொல்றதோ அந்த அவங்க பேச்சு தான் அவன் கேட்பான். வெயிட் அண்ட் வாட்ச். சென்ட்ரல்ல அங்க உட்காந்து கையை காட்டிட்டு சிபி ஆபீஸ்ல இருந்து கையை காட்டிட்டு ஆடிட்டு வரான். அப்ப நான் அன்னை கணித்தார் ஜிப்சின்றதை நான் திருப்பி ட்ரெண்ட் பண்ணுவேன் வைக்கமே இல்லாம. சொல்லி வச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் வராம கரெக்டா விசில் சின்ன கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் உட்காந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிகாரிகளை டக்குன்னு உடனே சொன்ன உடனே எடுத்து அதிகாரிகளை உடனே மாத்துறாங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கனால எழுப்பவே முடியாது. எஸ் 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 எஸ். ப்ரோ எனக்கு ஒரு டவுட். யாரு இந்த ட்ரெண்ட் கிருதி இது வந்து இப்போ ஒரு 2 o'clock வரைக்கும் இப்படியே தான் போகுமா? லைக் இஸ் தேர் எனி சான்சஸ்? சாரி, அரௌண்ட் 3 o'clock வரைக்கும் போகும். அதான் 3-4 மணி வரைக்கும் போகும். வந்து இழுபறிகள் சொல்லி இழுப்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்றது, இது முன்ன பின்ன நெக் டு நெக் ஃபைட் அப்படின்னு வருது. ஏன்னா டிவிகே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஓட்டு தான் இங்க பிரிச்சிருக்காங்க. அதிகபட்சமா டிஎம்கேட ஓட்டை இந்த தடவை அதிகமா பிரிச்சிருக்காங்க இவங்க டிவிகே. சோ இங்க டிவிகே விஸ் ஏடிஎம்கே தான் இங்க போயிட்டு இருக்கு. அதுலயும் ஏடிஎம்கே விட லீட்ல தான் இங்க டிவிக்கு முன்னிலை போயிட்டு இருக்கு. அப்படின் போது இவங்க இல்லாம இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது, இவங்க இல்லாம இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. இதுக்கு நடுவுல மத்திய பேச்சுவார்த்தை ஒண்ணு நடக்கும். அதுதான் பிஜேபின்னு நான் சொன்னேன். அதனாலதான் ஒருத்தவங்க ட்வீட் போட்டாங்க, ஒரு பிஜேபி ஐடி சப்போர்ட்டர் ட்வீட் போட்டாங்க, யார் ஜெயிச்சாலும் எங்க இதோட தான் போடணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டாங்க. அதை தான் நான் முன்னாடி கொண்டாட முன்னாடி படிச்சு காட்டினேன். உங்க கொஸ்டின் என்னன்னு கேளுங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ டிவிகே குறையவே குறையாதா? அப்கமிங் இருக்குல்ல, மணி 12 தானே ஆகுது, இன்னும் நேரம் இருக்குல்ல, இன்னும் 3 hours 4 hours இருக்குல்ல, குறையறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? தெரியலையே, அது சொல்ல முடியாதுல்ல. மக்கள் ஓட்டு போட்டுருக்கு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ பணக்கிற பார்த்தா முன்னிலை போயிட்டு இருக்கு. இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். மக்கள் திருப்பி மகேசன் ஏன் என்னாச்சு, ரொம்ப இதா இருக்கீங்களா? சரி, ஓகே, ரைட். எல்லாருமே அப்செட் ஆறாங்க இன்னைக்கு எல்லாரும். இல்ல ஆல்ரெடி 5 லட்சம் ஓட்டு ஓவரால் ஓட்டு லீடிங் போயிட்டாங்க கபிலம் ப்ரோ. 44 லட்சம் ஓட்டு வாங்கினதே அதிகம். இதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தை, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, காங்கிரஸ்ன்றதை ஒத்துக்கணும். இப்பயாவது தயவு செஞ்சு ஏத்துங்க. எனக்கு என்னன்னா, ஏதாவது கேட்டோம்னா வளர்த்து விடக்கூடாது ப்ரோ. நான் தான் சொன்னேன், இங்க சென்டர் ஆஃப் த சீட்டு அவன் தான், ஆனா அவன் சீட்டு கிடையாது. அவனை வச்சுதான் கேம் ஆடும். அது நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா புதுசா உள்ள ஒரு பார்ட்டி உள்ள வரும்போது, ஒரு நடிகர் உள்ள வரும்போது இது பிரியும். இங்க 4 பேர் சுத்தி ஓடுவீங்க, சென்டர் சீட் அவன் கிடையாது. அவனை சுத்தி தான் கட்சிகள் ஓடும். இங்க பெரும்பான்மை எடுப்பியா? இல்ல, அதிமுக ஆதரவோடு தான் நீ வாங்க முடியும். அப்ப அதிமுகவுக்கும் இங்க டிவிகேக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த நபர் யார்? சிம்பிள், டெல்லிக்கு போ.
பிஜேபி இப்போ கரெக்டாக இப்போ வந்துருச்சா? வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் அந்த சின்ன சின்ன கட்சியில்கிட்ட போயிட்டு அதை கூட்டிட்டு வருவாங்க, அவன் அதை பண்ண போறது இல்ல. அப்படி வந்தாலுமே அது செஞ்சு கொடுக்க போறது வேற ஒரு ஆள் தான். இங்க பாருங்க, அதுதான் பாட்டாளி வெயிட் பண்ணி மக்கள் கட்சி பார்க்கணும். ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக ஆல்ரெடி பிஜேபி அதிமுக கூட்டில் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? முடிஞ்சுதா? சரி. விடுதலை சிறுத்தை என்னானாலும் இந்த பக்கம் போக மாட்டாங்க. ஒன்று. காங்கிரஸ் இது வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் வரைக்கும் எந்தெந்த இடத்துல முன்னிலை வந்திருக்கு நீங்களே பாருங்க. நீ ஒரே ஒரு டவுட் தான். இப்போ அவன் ஆட்சி அமைனா ஏடிஎம்கே சப்போர்ட் தேவையா அவனுக்கு? இப்போ லேட்டஸ்ட் நிலவரம் வந்து 104 தொகுதிக்கு வந்துருக்கு, கம்மியா இருக்கு. டிவி கேட்டோம் 104க்கு வந்துருச்சு, ஏடிஎம்கே 65க்கு வந்துருச்சு, டிஎம்கே 44க்கு வந்திருக்கு, காங்கிரஸ் 5க்கு வந்திருக்கு லீடிங்ல, பாட்டாளி மக்கள் கட்சி 4 லீடிங்ல வந்திருக்கு. இப்போ கபிலன் ப்ரோ, இன்னொரு ரியலிஸ்டிக்கான கேள்வி, பட் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்ன ஆக்சுவலா வந்து விஜய் ஒருவேளை இந்த இதுல வந்து ஒரு 100 சீட்டுக்கு மேல வாங்கிட்டான் அப்படின்னா அவன் ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அவனை வளர்த்து விடக்கூடாது, அவனை இங்கேயே அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறத பத்தி ஏதாவது யோசிப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே என்ன இல்லை. அது சினிமா தனமா இருக்கு, காமிக்கல் இருக்கு. என்ன அது? என்ன விஜய் ஃபேன்ஸ் பேசுற இல்ல மாதிரி? இல்ல, அவனை விட்டாங்கன்னா இதுக்கு மேல அவன் ஒருவேளை அவன் வந்துட்டான்னா அதுக்கு இப்படி மேல வச்சுக்குமா, இன்னும் கொஞ்சம் இதோட பெட்டரான விஷயம் நான் சொல்றேன். திமுக கட்சி வந்து அதிமுக கொண்டு வந்து இணைச்சிருவீங்களா? அதிமுக வந்து திமுக கட்சியோட இணைஞ்சிருமா? உடனே தாய்க்கு எடுத்துங்க. என்ன இது? சிரிக்க மாட்டாங்க திமுக அதிமுக சிரிக்க மாட்டாங்க. கடுப்பா வாங்கல மாட்டாங்க. சிரிக்கிறது விடுங்க, கடுப்பா வாங்க. வளர்த்து விடக்கூடாது. இல்ல இங்க என்னன்னா வளர்த்து விடக்கூடாதுன்னு சொல்லியே வளர்த்து விட்டாங்க. காங்கிரஸ்ல பொறுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். காங்கிரஸ்ல திருச்சி வேலுச்சாமி அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னா, பணம் செலவழித்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலைமையை தாவேகா வந்து மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். டிவிக்கு பணமே கொடுக்கலையா? இல்ல இங்க பாருங்க, காங்கிரஸ் எங்கேயுமே ஜெயிக்காம இருக்கிறது நல்லதுதான். நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், காங்கிரஸ் இங்க ஃபேக்டே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. என்னங்க நீங்க திமுக கூட கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் இங்க ஒரு ஃபேக்டே இல்லைன்றது நான் ஒரு சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ இருக்கிற ஓட் பேங்க் இங்க காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் அவங்க நின்னாங்கன்னா கிடையாதுங்க. கூட்டணியில நின்னா மட்டும்தாங்க. இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருது. எங்க தனியா நின்னா அவங்களுடைய ஓட் பேங்கை காட்ட சொல்லுங்க. அவனுங்க ஜம்ப் பண்ணிடுவானுங்க கபிலம் ப்ரோ. நான் தான் சொல்றேன், ஜிப்சி சொன்ன ஞாபகம் இருக்கா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எவனா கூட்டணில இருந்து இந்த மாதிரி பேசுவானா? ஜம்ப் தான். நான் சொன்ன மாதிரி நடக்குதா பாருங்க. 29க்கு ஜம்ப் தான். ஆக்சுவலா நம்ம அதான் பேசிட்டு இருந்தோம். காங்கிரஸ் டிவிக்கு என்ன பேசியிருந்தோம்? ஏகே மாஃபியா இல்ல இவனுங்க வந்து தெரிஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே எப்படி இருக்குதுன்னா, நாங்க ஏதாவது சீட்டு ஜெயிச்சோம்னா நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் அப்படிங்கறது மறைமுகமா சொல்றானுங்க. நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன், மேபி இது வேணா ஓவரா கூட இருக்கலாம். கூட்டணி ஆட்சி என்னைக்குமே 5 வருஷம் நிலைச்சினதே சரித்திரமே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. கூட்டணி ஆட்சினா எங்கள் ஆதரவு இருந்தது, இது சென்ட்ரலே இது பெருசாக வேலைக்கு ஆகலை. எப்போ கவிழணும் எப்போ இதாகும்னு ஒரு பயம் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொகுதியில் நீ ஜெயிச்சாலே அந்த தொகுதிக்கு நீ என்ன செஞ்சு கிழிக்கிறன்றதை இங்கே மக்கள் பார்த்துட்டு இருப்போம். வெயிட் பண்ணுங்க, நேரம் இருக்கு. 12 தான் ஆகுது. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. பாருங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக பார்ப்போம். அதிமுக 74 ட்விட்டர் போட்டிருக்கான்.